ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட ஒரு சில இன்ட்ரடக்ஷன்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கான்செப்ட்ஸை முதல்ல பார்ப்போம். முதல்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னது ax² + bx + c = 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். இதில் இந்த எக்ஸோட டேர்மை நம்மளை கண்டுபிடிக்க சொன்னால் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமான்னு கேட்டால் அதுவும் நம்மளுக்கு தெரியும். -v + or - √b² - 4ac / 2a. இதுதான் நம்மளோட எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னால் எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னு பார்த்தோன்னா, ஒரு வேளை 0ன்னு வந்தால் நம்மளுக்கு ரூட்ஸ் நம்மளுக்கு எப்படியா இருக்கும், இல்லை >0 இருந்தால் இல்லை <0 இருந்தால் ரூட்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸே கண்டுபிடிக்கிறாங்க. இதில் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எனக்கு ஃபார்முலா என்னது b² - 4ac. அதே ஃபார்முலா தான். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு இதில் போட்டு நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு டெல் எனக்கு ஷார்ப்பாக எனக்கு 0க்கு ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா அப்போ எனக்கு ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ரியலாக இருக்கும். அதே டைம் எனக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரியல் அண்டு ஈக்குவல். அதுவே ரூட்ஸ் எனக்கு >0 இருந்ததுன்னா அப்போ ரூட்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா ரியலாக இருக்குது ஆனால் அன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுவே ரூட்ஸ் <0னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோன்னா, இது வரைக்கும் நம்ம படித்த வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்னா நோ ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் ஃபவுண்டு அப்படின்னு பார்த்துருப்போமா. ஆனால் இனிமேட்டு நம்ம இங்கே என்ன பார்க்க போனோன்னா இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது வியர்டஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மூணு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல சைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்முக்கு ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக +-+ன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுவே அதுக்கப்புறம் செகண்ட் என்னென்னா சிக்மா கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வச்சு லாஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த சிக்மான்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுதான் என்னது வியர்டஸ் ஃபார்முலா. வியர்டஸ் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படித்தது தான். இப்போது ax² + bx + c = 0ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிப்போம், -v/a. இதுவே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன பண்ணுவோம், c / a. அதை தான் சிக்மான்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டேர்முக்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் டேர்முக்கு மைனஸ், தேர்ட் டேர்முக்கு ப்ளஸ்ஸு கொடுத்து நீங்கள் இந்தந்த டேர்முக்கு இந்தந்த இதுவோ போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிக்மா 1ன்னா என்னது α + β 2 ரூட்ஸை நான் ஆட் பண்ணணும், சம் ஆஃப் த ரூட்ஸு. அப்போ எனக்கு வேல்யூ என்னென்னா செகண்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் / ஃபஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். அதுவே சிக்மா 2ன்னா என்னது α × β. அப்போது லாஸ்ட் டேர்ம் / ஃபஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். இதுதான், அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.